டிவியின் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் 24 மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது. www.tns247.com. வணக்கம். தமிழரபியின் இன்றைய பிரதான செய்திகள். இன்று 11ஆம் திகதி நவம்பர் மாதம் 2025 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு நீங்கள் இணையலாம். முதலில் தாயக செய்திகள். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட 1818 தொலைபேசி இலக்கத்திற்கு 800க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த 800 முறைப்பாடுகளும் கடந்த 4 நாட்களுக்குள் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற விச போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கொழும்பு மாவட்ட செயல்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளன. 1818 அவசர அழைப்பு இலக்கத்தை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் 4 நாட்களுக்குள் சுமார் 800 தொலைபேசி அழைப்புகள் கிடைத்துள்ளன. அவை சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறும் போலீஸ் மா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கொழும்பு மாவட்டத்திலிருந்தே அதிகளவான தகவல்கள் வருகின்றன. அதேபோல இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட முதல் 4 நாட்களில் போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 5300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது கொழும்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பரவல் அதிகளவில் உள்ளதனை காண முடிந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி முன்வைத்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு பதிலாக பொய்களின் மூட்டையே முன்வைத்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹெரணை பிரதான கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார, சட்டத்திரணி அஜித் பே பெரேரா, ஜெகத் விதான, சரித் அபயசிங்க, பி.டி. அபயரத்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி முன்வைத்த இந்த 2வது வரவு செலவு திட்டத்தில் வளமான நாடு, அழகான வாழ்க்கைக்கான வாக்குறுதிகள் மற்றும் கொள்கைகள் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் இன்று செயல்படுத்தப்படுகிறதா என்பதை மக்கள் கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இத்திட்டம் மக்களை ஏமாற்ற நோக்குடன் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் தவறான தகவல்களை கொண்டிருக்கின்றன. இந்த 2வது வரவு செலவு திட்டம் வளமான நாட்டிற்கான திட்டம் அல்ல, மாறாக கவனமாக வடிவமைக்கப்பட்ட அரசியல் நாடகமாகும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளுடன் வரவு செலவு திட்டத்தில் உள்ள வாக்குறுதிகளையும் கொள்கைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்தால் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே தெளிவான முரண்பாடு இருப்பதை அறியலாம். ஜனாதிபதி புன்னகையுடனும் அமைதியான குரலுடனும் இதை முன்வைத்தாலும் இந்த வரவு செலவு திட்டம் பொய்களின் ஒரு கட்டு மட்டுமே. மக்கள் உதவியின்றி தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அரசாங்கத்தின் இருப்பை நீட்டிக்கும் நோக்குடன் ஏமாற்றமும் நேர்மையின்மையும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைந்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு நகரில் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயரின் கணவரும் பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளருமான நபரை 3 நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய மட்டக்களப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது பற்றி தெரிய வருவதாவது, மட்டக்களப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து ஊழல் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை
நள்ளிரவு முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றை முற்றுகையிட்ட போது அங்கு வியாபாரத்தில் ஈடுபட்டவர் என கூறப்படும் ஒருவர் 50 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார். இவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தனின் மொழிபெயர்ப்பாளரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் மேயரின் கணவர் என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முதலியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் தச்சு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கூலாவடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைதானார். இருவரும் சனிக்கிழமை மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்ட வியாபாரியான பிள்ளையானின் மொழிபெயர்ப்பாளரை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிவான் அனுமதி அளித்தார். 250 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட தச்சு தொழிலாளியை பிணையில் விடுவித்து நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் திகதி நுகையகொடையில் எதிர்க்கட்சிகள் நடத்தவிருக்கும் பேரணியில் தாம் கலந்து கொள்ள போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் 21ஆம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று கூடுவது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. இது ஓர் அவசியமான பேரணி. இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் 5 ஆண்டு காலத்திற்கு ஆணை வழங்கியுள்ளனர். பேரணிகள் போராட்டங்களினால் அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாது. அத்துடன் எதிர்க்கட்சிகளிடம் ஒருமித்த கொள்கை திட்டம் எதுவும் கிடையாது. அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிப்பதாயின் முதலில் எதிர்க்கட்சிகளிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை திட்டம் இருத்தல் வேண்டும் என்று தெரிவித்தார். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்துடன் தமிழ் தேசிய பேரவையுடன் புரிந்துணர்வு ஒன்றையும் மேற்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுவது தொடர்பில் பங்காளி கட்சிகளுடன் பேசியே முடிவு எடுப்போம். இவ்வாறு டெலோ கட்சியினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தமது கட்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக சேறு பூச வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுகின்றன என்றும் அந்த கட்சியின் பேச்சாளர் கு சுரேந்திரன் தெரிவித்தார். டெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் நிறைவிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையில் சில முகநூலிலும் இணையதளங்களிலும் எமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையில் சில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அது சம்பந்தமாக ஆராய்ந்திருந்தோம். எங்கள் கட்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சி மீது சேறு பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் ஊடாகவே இந்த விடயம் பிழையான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையா இல்லையா என்பதை ஆராய்வதற்காக தலைமை குழுவில் ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து பேராளர் மாநாட்டிலே இந்த சம்பந்தமான தெளிவுபடுத்தலை செய்வார்கள். பொதுவாக கடந்த கால தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின்னராக பல தடவைகள் எங்களுடைய கட்சி கூடி ஆராய்ந்துள்ளது. மாவட்ட ரீதியான, தொகுதி ரீதியான, வட்டார ரீதியான கட்சி கட்டமைப்பையும் இதே போன்று தலைமை குழுவில் இளைஞர்களுக்கான இடைவெளியை அதிகரித்து புதியவர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக தலைமை குழுவில் தீர்மானிக்க முடியாது. ஆகவே அதை நாங்கள் பேராளர் மாநாட்டிலே தான் அப்படியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும் எடுத்திருக்கின்றோம். பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியின் உறுப்பினர்களின் கைகளிலே தான் அந்த விடயங்களை கையளி. பேராளர் மாநாட்டை எதிர்வரும் 2026 ஜனவரிக்குள் அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்தி பயணிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படுவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஓர் அழைப்பை விடுத்திருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். நாங்கள் அந்த முடிவை
அறிவிப்பதற்கு முன்னதாக அவர்களுடைய நிபந்தனைகள் என்ன என்பதனை அறிய வேண்டும். நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே போன்று தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தால் அவர்களோடு கலந்தாலோசிக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கின்றோம். இந்த அரவணைப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் இதை எப்படி செயல்படுத்துவது என்பது எங்களுடைய பங்காளி கட்சிகளோடு கலந்தாலோசித்தே முடிவை அறிவிப்பதாக இருக்கின்றோம் என்றார் கட்சியின் பேச்சாளர் கு சுரேந்திரன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் 24 மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது www.tns247.com. தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். மகளிர் உரிமை தொகை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே களமாவூரில் உள்ள தனியார் கல்வி வளாகத்தில் அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு துறை அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் 223.06 கோடி மதிப்பீட்டில் முடிவடைந்த 577 திட்டப்பணிகள் தொடங்கி வைத்தும் 201.70 கோடி மதிப்பீட்டில் 103 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 341.77 கோடி ரூபாய் மதிப்பில் 43,993 பயனாளிகளுக்கு பல்வேறு நல திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கொண்டுவரப்பட்ட முடிவுற்ற திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்களால் மாவட்டம் எவ்வளவு தூரம் பயனடைந்தது என்றும் காணொளி ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெரும்பான்மையான விண்ணப்பங்கள் மகளிர் உரிமை தொகைக்காக வந்துள்ளன. எனவே தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் இத்திட்டம் தொடரும் என உறுதி அளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கார் குண்டு வெடிப்பில் பலியானவர்களின் உடலங்கள் சாலையில் சிதறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லி கார் குண்டு வெடிப்பு சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இழந்த குடும்பங்களுக்கும் என் ஆழ்ந்த அனுதாபங்கள், காயமடைந்த அனைவரும் விரைவில் நலம் பெற வேண்டும் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஹரியானா எண்ணெய் கொண்டதும் ஹரியானாவை சேர்ந்த தனிநபருக்கு சொந்தமான வாகனம் என டெல்லி காவல்துறையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் அளித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், டெல்லியில் நேற்று மாலை நடைபெற்ற குண்டுவெடிப்பில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டுகின்றேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்து வருகின்றார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிகாரிகளிடம் நிலைமை குறித்து மதிப்பாய்வு செய்தேன் என நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள். எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன. இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதன் நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.